நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றியை எவ்வளோ கொண்டாடணுங்கிறது ரொம்பவும் முக்கியம்தான். ஆமாம், கஷ்டப்பட்டு வந்த வெற்றியை கொண்டாடி தானே ஆகணும். அது ரொம்பவும் சிறப்பான தருணம். அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, நம்ம தோல்வியை நம்ம கவனிக்கணும். ஆமாங்க, ரொம்பவும் முக்கியமாக கவனமாக நம்மளுடைய தோல்விகளை நம்ம கவனிக்கணும். எங்கே தோக்குறோம், எதனால் தோக்குறோம், எதில் தோக்குறோம் அப்படிங்கிறத கவனிக்கணும். எதுக்காக இந்த தோல்விகளை கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய பலவீனம் நமக்கு தெரியணும். பலவீனத்தை பலமாக்கினா தான் வெற்றி நம்மளுடையதாக ஆகும். வெற்றி அப்படிங்கிறது தனியாக வந்துடாது. அதே மாதிரி தோல்வி அப்படிங்கிறதும் தனியாக வந்துடாது. எப்படி வெற்றிக்கு தோல்வி தான் படிக்கட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம தோல்வியில் இருந்து தான் நம்மளுடைய தவறுகளை நம்ம திருத்தி நம்ம வெற்றி அடைய முடியும், வெற்றி பாதையை உருவாக்க முடியும். அதனால் தோல்வி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய விடாமுயற்சி மூலமாக நம்மளுடைய இலக்கை நம்ம அடையும் போது நமக்கு வெற்றி சொந்தமாகுது. அதனால் வெற்றியை கொண்டாடுறதுக்கு எப்படி நம்ம மறக்கிறது இல்லையோ, அதே மாதிரி நம்மளுடைய தோல்வியையும் கவனிக்க மறக்கவே கூடாதுங்க. நம்ம பலம் நம்மளுடைய பலவீனத்திலேருந்து உருவானா நம்மளை யாரையுமே அசைக்கப்பட முடியாது.